ஹே கேஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அர்ச்சனா தான் வந்து டைட்டில் ஒன்று ஆயிருந்தாங்க. 2வது இடம் வந்து மணியும், 3வது இடம் வந்து மாயாவும், 4வது இடம் வந்து தினேஷும், 5வது இடத்துல வந்து நம்ம விஷ்ணு வந்திருந்தார். என்னதான் வந்து விஷ்ணு 5வது இடம் வந்தாலுமே சரி தான் டாப் 5க்குள்ளே வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து அவரை ஃபாலோ பண்ணுற நிறைய ஃபேன்ஸ் அப்படின்றத உருவாக தான் செஞ்சாங்க. அவருமே வந்து டைட்டில் வின்னர் வந்து ஆயிருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் டிசர்வ் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவர் மேலே வந்து பெருசாக ஹேட்டர்ஸுமே கிடையாது. விஷ்ணு வந்து இப்போ வெளியே வந்த பிறகு வந்து கேக்லாம் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன தான் வந்து விஷ்ணு வந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தாலும் சரி தான், பிக் பாஸில் வந்து அவர் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுறாரு. அந்த ட்ரையோ, அதாவது வந்து தினேஷ், அதுக்கப்புறம் மணி, ஸோ இவங்க 3 பேரும் அந்த ட்ரையோ நல்லாயிருக்கும். அப்புறம் 5 பேராக இருக்கட்டும், இவங்க கூட வந்து அர்ச்சனா இருப்பாங்க. அர்ச்சனா வந்து கப்பு ஜெயிச்சத உடனே வந்து ரொம்ப வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணது வந்து நம்ம விஷ்ணு தான். ஏன்னா அர்ச்சனா வந்து விஷ்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும். விஷ்ணு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதுபோல் வீடியோக்கள் டக்கு டக்குன்னு வேணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. தேங்க்யூ.